நம்ம தேர்தல் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3ஆம் இடத்துல தள்ளப்பட்டது. இந்த 3ஆம் இடம் தள்ளப்பட்டதுனால தொண்டர்கள்லாம் ஒரே சோர்வாக இருந்தாங்க. சில பேர்லாம் என்கிட்ட பேசினாங்க, என்னென்ன இப்படி ஆயிடுச்சுன்னு. சரி பார்ப்போம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெற்றி தோல்விலாம் நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, பார்ப்போம் அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம்னு சொல்லி எல்லாரோட சாந்தப்படுத்தி எல்லாரோட பேசி தொடர்புலேயே இருந்தேன். ஒருத்தர் பெரியவங்க சின்னவங்க இல்லாமல் என்கிட்ட அழுதுட்டுலாம் ஃபோன் பண்ணாங்க, அவங்களாம் பழைய கட்சி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருந்து போகலாம் பார்த்தா, அதுக்கப்புறம் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சு அதிமுக 2.5 வருஷம் அவர் ஸ்டாலின் முதல்வராகவும் 2 வருஷம் எடப்பாடி முதல்வராகவும் இருக்கிற மாதிரி அந்த செய்திலாம் வெளியே வந்தது. அந்த செய்தி வந்தவுடனே அந்த ஏற்கனவே 3ஆவது இடத்துக்கு தள்ளதில் ஏற்கனவே மனசோர்வு இருந்த தொண்டர்கள் மத்தியில் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப மனதளவில் நானே பாதிச்சுட்டேன். பட் நான் எதுக்குமே கலங்க மாட்டேன். பட் எனக்கே கொஞ்சம் வருத்தமாக போச்சு, என்னடா அது இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. நம்ம திமுகவை சொல்லி சொல்லி அம்மா எங்களுக்கு திராவிட கட்சியெல்லாம் வந்து எழுத்து நம்ம எந்த தகுதியும் இல்லை அந்த திராவிட கட்சி. அந்த மாதிரி அம்மா பேசி பேசி எங்களுக்கு திராவிட கட்சினாலும் எங்களுக்கு திமுகனாலே எங்களுக்கு பிடிக்காது. எழுத்து யார் இது பண்ணுறாங்களோ அதுக்காக தான் நம்ம ஓபிஎஸ் விட்டே வந்தோம். திரும்ப இங்கே பார்த்தா அவர் எடப்பாடியார் இந்த மாதிரி சொன்னதில் எங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணதில்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நம்ம இனிமேல் அந்த அதிமுகவில் தொடர முடியாது. இந்த திராவிட கட்சியை வந்து யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அந்த எதிர்க்கிற கட்சிக்கு நம்ம போயிடலாம். அப்போ எதுன்னு பார்த்தா இப்போதைக்கு நம்ம தாவேகா தளபதி விஜய் அவரோட போய் சேர்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. 90%, 95% போகலான்னு முடிவு எடுத்ததுனால நாங்களும் அந்த முடிவு எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது செங்கோட்டையனை போய் பார்த்துட்டு வந்தோம். தலைமையில் வந்து அழைப்பு விடுவாங்க, அதுக்கப்புறம் போய் மொத்தமாக சேரலாம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேர் போய் கட்சியில் இணையத்துக்கு நாங்கள் தயாராகிட்டோம். தொண்டரோட என்ன நினச்சாங்களோ அந்த தொண்டரோட மன வேதனையோடு நாங்கள் இந்த கட்சியை விட்டு வெளியே வந்து அங்கே பயணிக்கிறது முடிவு பண்ணிட்டோம். சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு அணியாகவும் எஸ்பி வேலுமணி ஒரு அணியாகவும் தனியாக இல்லை, அவங்க தனித்தனியாக இப்போ நம்ம கட்சியை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டோம். பட் அவங்களோட கருத்தெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது காலம் தாழ்ந்து போச்சு. அந்த கருத்து சொல்கிற இடத்துல நானும் இல்லை. இப்போ நான் அதிமுகவில் இருந்தேன்னாக்கா இந்த கருத்துக்கு என்னால் நிறைய பேச முடியும். இப்போ நான் நிறைய பேசுகிற நிலைமையில் நான் இல்லை. இருக்கிற கட்சியை வந்து குறை சொல்லாமல் இருக்கணும் தான் நான் நினச்சேன் இது வரைக்கும். நம்ம ஓபிஎஸ் கூட இருந்தால் அவரை நம்ம குறை சொல்லலை. அதே மாதிரி இப்போ நம்ம திருப்பியும் அவர் எடப்பாடியார் வந்து அவர் வந்து எனக்கு மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் போட்டார். அந்த பதவிக்கு விசுவாசமாக நம்ம வேலை செஞ்சோம். இப்போ ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இதை பார்த்தாக்கா எனக்கே சங்கடமாக இருக்குது. திமுகவில் கூட பல பிரச்சனை இருக்குது, அவங்க ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு அவங்க நடத்திட்டு போகிறாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளும் நடத்திட்டு போயிருக்கணும். இப்போ வெளிப்படைத்தன்மையாக இப்போ வந்து பொதுவெளியில் வந்து பேசினோன்னா இருக்கிற 1.5 கோடி தொண்டனோட மனநிலைமையில் என்ன ஆகுன்றது மட்டும் ஒரு கவலை மட்டும் இருந்துகிட்டு இருக்க தவிர மற்றபடியாக நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணுற அளவுக்கு எனக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை. 10 வருஷம் வந்து அதிமுகவில் இருந்துருக்கீங்க, திடீர்னு தாவேகால போகிறதுக்கான காரணம்? அதிமுக ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ செஞ்சு வருது. அதிமுக பெரிய கட்சி, அது அம்மாவோட போச்சுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டே வந்தோம். ஸோ அது சரி, தோல்வி தானே. இப்போ இல்லை, அப்போ வந்துடுவோம், மீண்டு எழுந்துருவோம் சொல்லிட்டு கடைசி தான் கழுதை தேஞ்சு கட்டரும்பான கரையாங்க. ஆனால் கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் பயணிச்சிட்டோம் நாங்களாம். இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் பொறுப்பு இல்லாதவங்களாம் எவ்வளோ பொறுப்பே இல்லாமலாம் இறந்து போனலாம் உண்டு அந்த கட்சி பற்றோட. எத்தனை பேர் வசதி வாய்ப்புகளோடு இருக்கான்னு நினைக்கிறீங்க? சில பேர்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டோம், மகளிருங்களாம் சொல்கிறேன், 10 பாத்திரம் தேய்ச்சிட்டோ, துணி துவைச்சிட்டோ, சமையல் வேலைக்கு போயோ எவ்வளோ பேர் காலத்தை தள்ளி அந்த நிகழ்ச்சின்னா அம்மா பிறந்த நாள், தலைவர் பிறந்த நாள், தலைவர் நினைவு நாள், அம்மா நினைவு நாள்லாம் அவ்வளோ கூடும். இப்பயும் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த மக்கள்லாம் பயணித்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அவங்களோட நிலைமெல்லாம் கேள்விக்குறியாக போச்சு. அதிமுகவில் மகளிரோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் ரொம்ப கம்மியாக போச்சு. அம்மா பிள்ளைகள் நிறைய வரும், பட் எல்லாமே இந்த பேச்சாளர்கள்லாம் நம்ம போய் பார்க்கல பேச்சாளர்லாம் எவ்வளோ பேர் வாழ்வாதாரம் இல்லாமல்லாம் போயிட்டாங்க. பட் அவங்களெலாம் நம்ம பிரச்சாரத்தில் யூஸ் பண்ணியிருக்கணும். காலம் கடந்து போச்சு, நம்ம அதுக்குள்ளே இன்டெப்த்தாக வரதுக்கு நான் தயாராக இல்லை. இனி வரும் காலங்களில் நம்ம தளபதி அங்கே அழைப்பு விடுத்தாருன்னா அந்த அழைப்பை ஏற்று எல்லோரும் நாங்கள் மொத்தமாக போயிட்டு அன்னிலேருந்து அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு என்னென்ன வேலை செய்கிறாங்களோ செய்ய சொல்கிறாங்களோ அந்த வேலையை நாங்கள் கழக பணிகளையும்
மக்கள் பணியிலையும் ஈடுபடுவோம். அந்த ஈடுபாடுக்கு உண்டான எங்களுக்கு ஏற்ற அந்த உயர்வை தளபதியார் கொடுப்பாருன்ற எண்ணத்தோடு நாங்கள் நான் பயணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எத்தனை பேர் சார் இருக்கீங்க? நாங்கள் ஒரு 5000 பேர் இருக்கோம். பட் அங்கே என்ன சொல்கிறாங்களோ, ஏன்னா அவங்க இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. பட் இப்போ அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். இந்த வேலையிலேயே எங்களை கூப்பிட்டு இது பண்ணணும். ஒரு 5 நாளாச்சும் மினிமம் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது நாளைக்கே கூப்பிட்டா கூட எங்களோட சேர்ந்து ஒரு நாள் முன்ன 2 நாள் முன்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் நாங்கள் அது கரெக்டாக போயிடுவோம். நாங்கள் ஒரு சிவில் சண்முகம் அவர் வந்து 2 மணிக்கு போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே போல நீங்கள் இன்னைக்கு போய் சந்திப்பீங்களா? இல்லை, நான் தான் கட்சி விட்டு வந்துட்டேன். அவங்க ஆதரவு கொடுக்குறது வந்து இப்போ நான் வந்து அவங்க ஆதரவு கொடுக்குறது வந்து வேறு, அதில் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுகலேருந்து அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் டைரெக்டாகவே போய் தலைமையை வேறு இந்த தலைமையை விட்டுட்டு வேறு தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டோம். பட் நான் அங்கே இருக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட தளபதியோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நாங்கள் அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுறதோ பொது வழியில் பேசுகிறதோ அது கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது கூட எதனால் சொல்கிறேன்னா இன்றைக்கி கடைசியாக கூட இருக்கலாம், கடைசி தான் வெளியே வந்துட்டோம், கட்சியை விட்டு வெளியே வந்துட்டோம். கடைசியான பேட்டி கூட இருக்கலாம் அதிமுக பற்றி பேசுறதுக்கு. இனி ஒரு எப்பயுமே ஒரு தலைமையின் கீழ் நாங்கள் போயிட்டோம்னா அந்த தலைமை என்ன சொல்லுதோ அந்த தலைமை கீழே தான் நாங்கள் வேலை செய்வோம். அந்த தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு கீழே தான் வேலை பண்ணுவோம். அதனால் இது கடைசியாக இருக்கனால நான் உங்களுக்கு இருக்கிற நிலைமையை சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களுக்கும் இந்த மீடியா வாயிலாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இது வரைக்கும் நான் பயணித்தேன், எல்லாரும் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க. என்னை பொது வெளியில் விமர்சனம் பண்ணுறதுக்கோ இதுக்கோ நீங்கள் கூடாதுன்றதில் உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். ஏன்னாக்கா எனக்கு வந்து வேறு வழி தெரியல. தொண்டர்கள்லாம் இந்த முடிவை எடுத்ததுனால நம்ம வேறு வழி இல்லாமல் வேறு வழியில் நம்ம வேறு முடிவு சொல்ல முடியாத நிலைமையில் நம்ம போய் அந்த தாவைகளை அணைந்து அதான் இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் இதை பற்றியே பேச முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் அந்த கட்சியில் போய் இணக்கமாக வேலை செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நான் இந்த 1000 பேர் வந்து அதிமுக பியூர்லி அதிமுக தான். நம்மளுக்குன்னு ஒரு எப்பயுமே ஒரு செல்வாக்கை வச்சுருப்போம். அது அம்மாவை விசுவாசம், இந்த கட்சி மேலே பற்று, இந்த விசுவாசத்தில் யாரில் நான் வந்து எந்த பதவிக்கு சுகத்துக்கு வந்து ஆசைப்படாத ஒரு ஆள். நான் ஒரு எம்எல்ஏ ஆகலை, ஒரு கவுன்சிலர் ஆகலை, எந்த பதவியும் கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட 32 வருஷம் பயணித்திருக்கேன். நான் என்னோட பயணம்ன்றது என்னை நம்பி வந்தவங்களுக்காக தான் இந்த பயணம்ன்றதை நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.